everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2023ல வெளிவந்த சூப்பரான த்ரில்லர் சீரிஸான கெஹதூன் துமேயோட ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த சீரியலை இதுக்கு முன்னாடி ஹிந்தியில பார்த்தவங்க கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை பார்த்து அழுவாம இருக்க சான்ஸே இல்லைங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ். இதை நீங்க இதுக்கு முன்னாடி ஹிந்தியில பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய கண்டினியூவேஷன் பார்ட்லாம் உங்களுக்கு மறக்காம வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கதையோட ஓப்பனிங்கில் ஒரு காடு காட்டுறாங்க. அந்த காட்டில் ஒரு டாக்ஸி டிரைவர் ரொம்ப ஜாலியாக ஆடிக்கிட்டு மண்ணை தோண்டி புதைச்சிட்டு இருக்கான். அவன் என்ன புதைக்கிறான்றது தெளிவாக காட்டலைங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வருது. அவன் அந்த ஃபோனை எடுத்து உங்கள் வேலை வந்து முடிஞ்சிடுங்க முதலாளி, நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு நோண்டிட்டு இருக்கான். அப்போ வந்து திடீர்னு ஒரு கை வெளில வந்து நிற்கிது. அதுலேருந்து அவனுக்கு தேவையான அந்த மோதிரத்தை மட்டும் கட்டிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். பக்கம் லைப்ரரி காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினி அழகாக என்ட்ரி கொடுக்குறா. அவள் வந்து புக்கெல்லாம் விநியோகம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. அதுக்கு வந்து லைப்ரரி கார் வந்து என்னம்மா நீ புக்கெல்லாம் இப்படி ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கே, அதுக்கு அந்த பேப்பர் கார்கிட்ட கொடுத்தாவது ஒரு 4 காசுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க, புக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தா அதை நான் மதிக்கலன்னு அர்த்தமா? ஒரு ரைட்டருக்கு அவனுடைய வாழ்க்கை மொத்தமும் புக்கு ஒரு அங்கமாக இருக்குது, எனக்கும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுக்கிறவங்கிட்ட போய் தன்னுடைய கல்யாண ஆல்பத்தை வந்து நீட்டுறாங்க. அவன் பார்த்துட்டு ஐயோ இந்தாங்கம்மா இது உங்கள் கல்யாண ஆல்பம்னு சொல்லிட்டு தரான். இல்லை இது எனக்கு தேவைப்படாது, நீங்களே வச்சுக்கோங்க, இது இருந்து மட்டும் என்ன பண்ணும் சொல்லிட்டு காசு வாங்குறான். மறுபக்கம் அவளுடைய பையன் வந்து நிற்கிறான். அவன் ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறான். அவன் கூட அப்படியே பேசிட்டு வெளில வர ஐஸ்கிரீம் சாப்பிட அங்கே வந்து ஒரு ஜாலியான ஆட்டம் போடுறாங்க. மறுபக்கம் நம்ம ஹீரோயினி ரொம்பவே மும்முரமாக வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவளோட ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி நீ இன்னும் போபால் விட்டு கிளம்பலையா, நீ எப்போ தான் பஞ்சகாணிக்கு வரேன்னு கேட்குறா. அப்போ வந்து என் லைஃப் எங்கே கொண்டு வந்து விட்டு பார்த்தியா, இப்போ திருப்பி ஒரு புது பயணம், நீங்கள் வந்துடு நீ என் வீட்டில் வந்து தங்கிக்கோ, நானும் என்னோட மிஸ்டர் டேஷிங் வந்து அவருடைய பங்களால இருப்போம், அவர் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சொல்கிறான். யார் தான் உன்னுடைய அந்த மிஸ்டர் டேஷிங்னு ஹீரோயினி வந்து ரொம்ப ஆவலாக கேட்குறா. இங்கே தாங்க ரொம்ப மோஸ்ட் ஹேண்ட்ஸம் சைக்கோ கில்லரை வந்து காட்டுறாங்க. நம்ம சைக்கோ ஹீரோ வந்து ஒரு சீரியல் கில்லருங்க. இவர் வந்து இங்கே எப்படின்னா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்காரு, அப்புறம் பிரின்ஸ்பலாகவும் இருக்காரு. அவர் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது கேர்ள்ஸ் எல்லாம் அவரே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு அவர்கிட்ட பதில் சொல்கிறேன்னு எழுந்து நின்று பல்ப் வாங்குறா. அதுக்கப்புறமேட்டா வேற யாருக்கு ஆன்சர் தெரியும்னு கேட்கும்போது இன்னொரு பொண்ணு இன்டெலிஜென்ட்டாக பதில் சொல்லி கலக்கிறா. அப்புறமேட்டா அவர் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பியூன் அங்கிள் வந்து உங்களை பிரின்ஸ்பல் சார் கூப்பிடுறாருன்னு சொல்கிறாருங்க. அப்போ வந்து அவர் கிளம்பி போகிறாரு. அங்கே ஒருத்தர் வந்து இன்வைட் பண்ணுறாரு அவருடைய ஃபங்க்ஷனுக்கு. அதுக்கப்புறமேட்டா இன்னொரு ஏழை குழந்தை படிக்க ஒரு அப்பா அம்மா வந்து சீட்டு கேட்குறாங்க. அதை வந்து நம்ம ஹீரோ வந்து ஏற்பாடு பண்ணி தராரு. ஃபைனலி நம்ம ஹீரோயினி வந்து சைக்கோ கில்லர் இருக்கிற ஊருக்கு வந்து சேர்றாங்க. அங்கே வந்து இறங்கினோடனே ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி வெல்கம் பண்ணுறா. நீ எப்போ வருவ, நீ சீக்கிரம் வந்துரு, ஈவினிங் ஆனால் பஞ்சகாணியில் வந்து டாக்ஸியே கிடைக்காது. நான் வரணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இன்னும் அத்தை வந்து அட்ரஸே சென்ட் பண்ணல. இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க, வேலையில் பிஸியாக இருப்பாங்க, நான் உங்களுடைய அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க சென்ட் பண்ண போகிற நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து பின்னாடி வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்து கட்டி பிடிப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சொல்லுவா, வெளியில் என்னை கண்டுக்கவே மாட்டீங்க, ஆனால் இங்கே மட்டும்தான் என்னை கண்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்ஸ் சீன் நடக்கும். மறுபக்கம் நம்ம ஹீரோயினி வந்து டாக்ஸி கோசம் அலைஞ்சிட்டு இருக்கும்போது யாருமே பஞ்சகாணிக்கு வரமாட்டாங்க. அங்கே இருக்கிற டாக்ஸி டிரைவர் இன்னொரு டாக்ஸி டிரைவர் காட்டி விடுவார். அதுக்கு அங்கே இருக்கிற ஒரு அங்கிள் வந்து நீ அந்த ஆளை காட்டி விட்ட, அவங்க ஒரு தனி பொம்பளை, அந்த ஆள் எப்படின்னு தெரியும்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்புறமேட்டு அந்த டிரைவரை காட்டுறாங்க. அந்த டிரைவர் வந்து ஏதோ கார் டிக்கியில் ஏற்றிட்டு இருக்கான். மறுபக்கம் நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து நிற்க அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து வழியறான். அந்த ஹீரோயினி கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறான். அவளும் வந்து கிண்டலாக அவனை பேசி விடுறா. அவன் வந்து நீங்கள் என்ன தனியாக வந்தீங்க, உங்க கூட யாரும் ஆம்பளை வரலையான்னு கேட்க அவன் வந்துட்டு இருந்தாரு, அவர் கேம் விளையாடி பஸ்லேருந்து கீழே இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறா. என்கிட்டயும் ஒரு ஆம்பளை இருக்கான்னு சொல்லி ஹீரோயினோட பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. அந்த டிரைவர் நம்ம ஹீரோயினை வச்சுக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமேட்டா நம்ம ஹீரோயினுக்கு வந்து அது தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமேட்டா அவள் சைடில் திரும்பி ஒரு மாங்காய்க்காரர் வந்து மாங்காய் விற்கிறாரு. அந்த மாங்காவை வாங்கும்போது அவள் மிளகாவை வந்து நோட்டீஸ் பண்ணுறா. அந்த மிளகாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்குறா. ஏன்னா நிறைய பேரோட கண்ணு வந்து அங்கேயும் இங்கேயும் அலையுது, அதில் வந்து வசதியாக இருக்கும்னு சொல்கிறா. மறுபக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு நம்ம சைக்கோ ஹீரோ வந்து ஒரு மோதிரம் ப்ரெசன்ட் பண்ணுறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. போதும் பொறுத்ததெல்லாம் போதும், இனிமேல் வந்து நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துடலாம், இனிமேல் எல்லாமே என் கண்ட்ரோல் தான், நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு, நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்கிறா. அதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப முறைக்கிறான். அதுக்கப்புறமேட்டா பஞ்சகாணி ஹில் ஸ்டேஷனில் பாதி வழி போனோடனே ஹீரோயினி போயிட்டு இருந்த அந்த கார் நின்றுச்சு. அதுக்கப்புறமேட்டா மிளகாத்தூளெல்லாம் எடுத்துக்கிட்டு அவள் ப்ரிப்பேராக இறங்குறா. இவன் தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கான், நம்ம இவனை தாக்கி ஆகணும்னு. ஆனால் அப்புறம் திடீர்னு போய் பார்க்கும்போது அங்கே ஒரு ரத்தம் வழிஞ்சு ஓடுறத பார்க்குறான். அந்த டிக்கியிலேருந்து தான் அந்த ரத்தம் வழியறதை அவள் நோட்டீஸ் பண்ணுறா. திருப்பி பார்த்தா அந்த டாக்ஸி டிரைவர் வந்து நம்ம ஹீரோயினியை பயமுத்திட்டு நிற்கிறான். அதுக்கப்புறமேட்டா என்ன மேடம் பயந்துட்டீங்களா, கார் வந்து ரிப்பேர் ஆகிட்டு அதனால தண்ணி எடுக்க போனேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் சந்தேகமாக கார் டிக்கியில் என்ன இருக்குது ஓப்பன் பண்ணுங்கன்னு கேட்க அவன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஜஸ்ட் காய்கறியை தான் அவன் காட்டுறான். அதை பார்த்து தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாகுது. அதுக்கப்புறமேட்டா ஃபோன் எடுத்து அவங்க அத்தைக்கிட்ட வந்து ஹீரோயினி பேசிகிட்டு இருக்கா. இன்னும் அட்ரஸே அனுப்பலை, அட்ரஸ் அனுப்ப சொல்லி அத்தைக்கிட்ட கேட்குறா. அத்தையும் வந்து அவங்களோட பையன்கிட்ட அனுப்ப சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக ஹீரோயினியோடைய இன்னொரு ஃபேமிலியை இங்கே வந்து பஞ்சகாணியில் காட்டுறாங்கங்க. ஹீரோயினியோட அத்தையோட பையன் வந்து இங்கே அவன் பாட்டிக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். பாட்டி என்னதான் இந்த பொட்டியில் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம், பெரிய கஜானா இருக்கிற ரேஞ்சுக்கு சீன் போடுறீங்க. அதுக்கு அந்த பாட்டி இல்லை நான் ரொம்ப நல்லது, அப்போ தான் உங்கள் அம்மாவுக்கு நான் எந்த நகையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு
சொல்லிட்டு போக ஒருத்தவங்க வந்து திருட வராங்க. அது ஆக்சுவலி வேறு யாருமே இல்லை, இங்கே இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பர் தான், அந்த பாட்டியோட பையன் தான். அவர் வந்து ஏதோ காசு வேணும்னு திருடுவார். அவர் வந்து இந்த முதலாளியோட வீட்டுக்கு ஓடுவார். ஆக்சுவலி நம்ம முன்னாடி பார்த்த ஹீரோவுமே ஹீரோயினியோடைய இந்த ஃபேமிலியுமே ஒரே குவார்ட்டர்ஸில் தாங்க இருக்காங்க. திருட்டு வந்த அந்த பாட்டியோட பையன் வந்து நம்ம சைக்கோ ஹீரோ வீட்டுக்குள்ளார நுழைய, ஒரு பக்கம் ஹீரோயினியோட அத்தை பையன் வந்து சைக்கோ ஹீரோ கிட்ட விசாரிக்க, அந்த பாட்டியோட பையன் வந்து நம்ம சைக்கோ ஹீரோவோட வீட்டில் வந்து ஒரு பாத்ரூம் டப்பில் ஒரு லேடி குளிச்சுட்டு இருக்கிற மாதிரி பார்ப்பாரு. அவரில் ஐயோ இங்கே வந்து நுழைஞ்சிட்டோமே, அந்த லேடி நம்மளை பார்த்துட்டு அசிங்கமாயிடும் அவர் நினைக்க, நம்ம சைக்கோ ஹீரோ உள்ளார வந்து தேடுவான். ஒரு பக்கம் நம்ம பாட்டியோட பையன் வந்து வெளியில் போய் ஒரு டாக்ஸியில் முட்டி உழுவ, நம்ம ஹீரோயினி பார்த்து மாமான்னு கத்த. அதுக்கப்புறமேட்டா நம்ம ஹீரோயினி வந்து அந்த டாக்ஸி டிரைவரை திட்டிட்டு இருக்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துடுறாங்க. வெளியிலேயே நம்ம சைக்கோ ஹீரோவும் வந்து எட்டி பார்க்க வரான். அவன் முதல்ல நம்ம ஹீரோயினை இந்த இடத்துல தாங்க பார்க்க வரான். நம்ம ஹீரோயினையும் வந்து பார்ப்பாங்க. அது பார்த்துட்டு வெல்கம் பண்ணுற மாதிரி நம்ம சைக்கோ ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினியை பார்த்து தலையாட்டுவாருங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே அவருடைய இடம், யாரோ புதுசாக வந்திருக்கறனால பார்த்து தலையாட்டுவார். அதுக்கப்புறமேட்டா நம்ம சைக்கோ ஹீரோ பாதியிலே விட்ட வேலையை முடிக்கணும்னு 2 ஷாம்பைன் கிளாஸை எடுத்துக்கிட்டு பாத்ரூம் டப் இருக்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே போய் கதவை தட்டிட்டு அந்த பாத்ரூம் டப்லேருந்து ஒரு ஹேண்டு நீட்டிகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு உன்னை நிஜமாலே ரொம்ப பிடிக்கும், நீ என் கூட கடைசி வரைக்கும் பயணம் பண்ணுவேன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னுடைய கூந்தல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் எக்ஸ்பெஷலி அந்த மழையில் நனையும் போது ரொம்பவே அழகாக இருக்கும், அதுனா எனக்கு உசுறு. நீ இப்படி என்னை விட்டுட்டு பாதியிலே போவேன்னு நான் நினச்சே பார்க்கல. நீ ஒரு தப்பு செஞ்சுட்ட. அது என்னன்னா, என்னை யாராவது கண்ட்ரோல் பண்ணும்போது எனக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதை ஏன் நீயும் பண்ண, நீயும் அதே தப்பு பண்ணதுனால தான் இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டான்னு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வில்லத்தனமாக பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் வந்து முடியுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்த பார்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.